அம்மா மாயண்ணு வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்களாக வந்திருக்காக. வாம்மா மின்னல். என் பேரு சூச, நான் திங்கிற தோசை உனக்கு வைக்க போறேன்டா பூச. உடல்நிலை சரியில்லாதப்போ அஜித் சார் வந்து பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. பேர்ல தான் தலைன்னு வச்சிருக்காரு ஆனா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதுக்கு நம்ம போய் பிச்சை எடுக்கணும்? இவ்வளவு நடிகர் இருக்கோம். நான் என்னால முடிஞ்ச ஒரு 5 கோடி, விஜய் ஒரு 2 கோடி, எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, பில்டிங் கட்டி முடிச்சுட்டாங்க. அவர் சொன்னதான் கரெக்ட். நடிகர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவுன்றது வெறும் கனவாவே போயிடும் நினைக்கிறீங்க? விஜயகாந்தோட பையன் ஜெயிச்சிருவாரு. தனுஷ் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுவோம்னா அவரு விஜய் வடிவேல் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வெளியே போன சொல்லிட்டாரா வடிவேல தனுஷ்? உங்களுக்கு இப்போ ஏதாவது முக்கியமான ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா? இல்ல சித்தூர் இல்ல ஆந்திரால தெலங்கானா இல்ல தப்பிச்சு அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. வணக்கம். கேடகம் சினிமா பார்வை நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் குறித்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருந்தாரு? அஜித்குமார் சார் வந்து நான் நெய்யூர் படத்துல மேனேஜர் அவர் பண்ணேன். ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு வந்து நாகர்கோவில் ஷூட்டிங் அந்த படம் ஒரு இடத்துல ரூம் போட்டு கொடுத்துருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார். என்ன லட்சம்னா எனக்கு வந்து நீங்கள் ரூம் போட்டிருக்கீங்கன்னாரு. நீங்களும் எங்கே தங்கியிருக்கேன்? நாங்கள் அந்த லாட்ஜ் சொன்னோம். நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். கட் பண்ணால் அடுத்த செகண்ட் அவர் ஆட்டோவில் ஏறி வந்துட்டார் அந்த லாட்ஜுக்கு. நீங்கள் மாத்திரம் இங்கே தங்குறீங்க, நான் மாத்திரம் தனியாக இருக்கோம், நானும் இங்கே தங்குறேன். அதே லாட்ஜில் அஜித் அதே மாதிரி எளிமையான. ரஜினிகாந்த் அப்படி தான். சிவா ஷூட்டிங் குல்பகார்னு ஊரில் நடந்துச்சு. அது பைபாஸில் வந்து இந்த லாரிலாம் திங்க வைத்த லாரி டிரைவர்லாம் தங்குவாங்க. இவர் பெங்களூர் தங்கியிருந்தார். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் அப்போ வந்தார். அப்புறம் ஈவினிங் அங்கே கார் பாட்டை பார்த்தாரு, இறங்கிட்டார். என்ன சார் அப்படின்னாங்க. நீங்களாம் இங்கே தங்கியிருக்கும்போது நான் எங்கே தங்கணும்? அவர் சாதாரண ரூம், ஏசி கூட கிடையாது, ஒரு சாதாரண வந்து இந்த லாரி டிரைவர் தங்குற இடம் தான் தங்கினார். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சிருக்காரு அஜித்குமார்? அது உங்களுக்கு மறக்க முடியாத உதவிகள்னா என்ன இருக்கு? மறக்க முடியாத உதவிலாம் கிடையாது. அஜித்குமார் நிறைய படங்கள் சொல்லியிருக்காரு, உதவிகள் முன்னாடி பண்ணியிருக்காரு. இப்ப சமீபத்தில் எப்பயாவது மீட் பண்ணிக்கலாம் அஜித்? இல்லை, நான் பார்க்க முடியல. அவர் பெரும்பாலும் வந்து ஷூட்டிங் இங்கே வைக்கிறது இல்லை, வெளியூர் தான் வைக்கிறாரு. வீட்டுக்கு போனால் கூட பார்க்க முடியல. அவர் பூனேயில் அடிக்கடி சாய்பாபா பக்தர்கள் அங்கேயே இருந்துறாரு. உடல்நிலை சரியில்லாதப்போ அஜித் சார் வந்து பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க. பேர்ல தான் தலைன்னு வச்சிருக்காரு ஆனா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அவர் என்ன எப்படி அது அந்த நேரத்துல இருக்காரு, என்ன பண்றது? நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. அவர் வரல, அதை பத்தி நம்ம வந்து அவர் விசாரிக்கலன்ற வருத்தம் இருந்தது. இல்ல, தகவல்லாம் தெரிஞ்சிருச்சு, மீட் பண்ண முடியல. அவரை மீட் பண்ண முடியல. விஜய் சாரை மீட் பண்ண முடிஞ்சதா? இல்ல. ரஜினி சார் இல்ல. பெரிய நடிகர்கள் யாருமே உங்களுக்கு கை கொடுக்கல? சின்ன சின்ன நடிகர் தான் கை கொடுத்தாங்க. பெரிய நடிகர்கள் யாருமே கை கொடுக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதை பத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க நம்ம வந்து அவங்க அதை எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். எங்க மாதிரி சின்ன நடிகர் வந்து பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா, அதுவே எனக்கு ரொம்ப போதும். நடிகர் சங்கத்துக்கு இப்போ கட்டடம் கட்டணும்னு சொல்லி வாரி வழங்கிட்டு இருக்காங்க பல நடிகர்கள். இப்போ சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. நிறைய நடிகர்கள், விஜய் கூட கொடுத்துருக்காரு 1 கோடி ரூபாய். எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி கட்டடம் உருவாகும்? நடிகர் சங்கத்துக்கு நடிகருக்கு காசு கொடுத்தா கட்ட முடியும், எதுக்கு லோன் வாங்கணும்? ஆளுக்கு அவர் அப்பயே அஜித் சொன்னாரு விஜயகாந்த் இருக்கும் போது, இந்த பில்டிங் எவ்வளவு செலவாகுன்னு சொல்லுங்க, பாதி காசு தரேன் அஜித். நான் ஸ்டார் நைட்லாம் வரமாட்டேன். போவே அஜித் ஆரம்பத்திலே சொல்றாரு பாதி காசு கொடுக்குறேன்னு சொல்லி. ஸ்டார் நைட் போவே இல்லையே. சிங்கப்பூர் மலேசியா போனாங்களே, ஆமா, போவே இல்லை. நான் பணம் வழங்க வாங்கிக்கங்க, எல்லாம் ஸ்டார் நைட் வரமாட்டேன்ட்டாரு. எதுக்கு நம்ம போய் பிச்சை எடுக்கணும்? இவ்வளவு நடிகர் இருக்கோம். நான் என்னால முடிஞ்ச ஒரு 5 கோடி, விஜய் ஒரு 2 கோடி, எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, பில்டிங் கட்டி முடிச்சுட்டாரு. அவர் சொன்னதான் கரெக்ட். மக்களிடையா நம்ம கேட்கணும். ஆமா, அங்க போயிட்டு எல்லா பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த காசு வசூல் பண்ணி கட்டுறது வேஸ்ட். இப்ப அந்த ஐடியாவுக்கு தான் வந்திருக்காங்கல்ல எல்லா நடிகர்களும். ஷேர் பண்றாங்களா பணம்? இப்போ பணம் போட்டுட்டு இருக்காங்க, கட்டணம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கட்டடம் முழுமையா வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஒரு நடிகரா சூப்பரா வந்துடும். அந்த கட்டடம் வந்தா உங்களை மாதிரியான காமெடி நடிகர்களுக்கு எது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை தரும்? மகிழ்ச்சியில வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதுல உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்? அதில் ஒரு பேசலாம் ஒன்றும் கிடையாது. நடிகர் சங்கம் கட்டினோம்னா ஏதாவது மீட்டிங்னா போய் உட்காந்து பேசலாம், நிறைய பேர் சந்திச்சுக்கலாம், அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட வாய்ப்பு கிடைக்கலாம், அவ்வளோதான். இந்த வாய்ப்புகளுக்காக தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயணங்கள் அதிகமா போயிட்டு இருக்குல்ல. ஆமாம் இப்போ சீரியல் எல்லாம் கூட நடிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், 2-3 சீரியல், வீரான்னு ஒரு சீரியல் பண்ணேன், ம். ஆனந்தராகம் பண்ணேன், ம். அப்புறம் என்னைத்தே வந்தாய் பண்ணேன். கூப்பிட்றாங்க, நல்ல பேமெண்ட் கேட்டால் தராங்க, அதை நடிச்சுக்கிட்டு. தொடர்ந்து சீரியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். இப்போ விஜய் சாருடைய அரசியல் பயணம் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்குல்ல. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு, 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு துவங்கி மக்களுக்காக பணியாற்ற வர எப்படி பாக்குறீங்க ஒரு நடிகரா? அதான் விஜய் வந்து இது வந்து தைரியமாக இறங்கியிருக்காரு. அவருக்கு வந்து கமலஹாசன் வந்து சீமானு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் இறங்கியிருக்காரு. 2024 அவர் சட்டசபை தேர்தல் நிற்க போகிறாங்க. 26. ஆமாம், அதில் வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு 20 எம்எல்ஏ கூட்டு போடுறதுக்கு ஜெயிச்சிருவாங்க. 20 எம்எல்ஏ தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம், முதல்ல எடுத்தவனே பெருசாக வர முடியாது. பெருசா ஒரு எம்ஜிஆர்லாம் குண்டடி போட்டு ஹாஸ்பிட்டலில் 234 தொகுதியில வெறும் 20 எம்எல்ஏ தான் வருவார் சொல்றீங்க. ஆமாம், எடுத்தவனே வர முடியாதுல்ல. ஒரு எம்ஜிஆர்லாம் குண்டடி போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கேன்வாஸ் பண்ணி வந்தவர். ஒரு கலைஞர்லாம் ஜெயிலில் இருந்து ரொம்ப அடிபட்டு எடுத்தவனே வர முடியாது. எடுத்தவனே வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக போயிடும், அவங்களால வர முடியாது, அடிபட்டு தான் வர முடியும். நடிகர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவுன்றது வெறும் கனவாவே போயிடும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும். கூடிய சீக்கிரம்னா எந்த இந்த இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா, பாதியில வந்து இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அதில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. இல்ல சார், அதாவது நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சருக்கு இடைத்தேர்தல் வரணும்னா முதலமைச்சர் வந்து ஒரு சட்டசபையில் பிரச்சனை வருது, ரீ எலெக்ஷன் வைக்கலாம்பாங்க, ம். அந்த இடத்துல எல்லா இடத்தையும் கவர் பண்ணி வந்துடுவாங்க. 2026 ரீ எலெக்ஷன் வந்தா தான் விஜய் வருவார் சொல்றீங்களா? விஜய்க்கு கண்டிப்பா வந்து முதலமைச்சர் பதவி இருக்கு. ஆனா இப்போ ஆரம்பத்துல கிடையாது, சில ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய பயணத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டணி யார் கூட சேர்றாங்களோ, ஹெவியா வந்துட்டாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரோட வரலாம்ல. கூட்டணி யார் கூட சேர்றாங்களோ, சப்போஸ் ஒரு 50 சீட் வந்தா எதிர்க்கட்சி தலைவர் உட்காரலாம்ல. அவர் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்னாருன்னா? கூட்டணி கமல் வராரு, சீமான் வராரு, எல்லா பேரும் சப்போர்ட் இருக்கு. கமல், சீமான், விஜய் எல்லாம் ஒன்னா நிப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஒரே கூட்டணியா இருப்பாங்கன்னு. ரஜினிகாந்தே வந்து சப்போர்ட்லாம் இருக்காரு. ரஜினிகாந்தே சப்போர்ட்ல ஆமா, விஜய்க்கு. ரஜினி சார் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்திருக்காரா? இல்ல, நான் உதவி கேட்டதுல அவர்கிட்ட வந்து எதுவும் பாத்திருக்கீங்களா? நான் நடிச்ச 2 படம் நடிச்சிருக்கேன். 2 படம் நடிச்சீங்களா? சிவாஜி நடிச்சேன், குசல் நடிச்சேன். உங்களுக்கு குறித்து அவர் விசாரிச்சிருக்காரா? சக காமெடி நடிகர்கள் எல்லாம் விசாரிச்சிருக்காரா? எல்லா பேரும் விசாரிப்பார். நல்ல மனிதர், நல்லா பேசுவார், ம். எல்லா பேரும் பேசுவார். அவரு ஃபோன் நம்பர் பண்ணா அவர் தான் எடுத்து பேசுவார். ம். இத்தனை நாளைக்கு ஃப்ரீயா இருக்கேன், வாங்க மாதிரி மண்டபத்துக்கு வாங்க பேசுவோம். சரத்குமார் சார் கூட நடிச்சிருந்தீங்களா மாயி படத்துல? ஆமா ஆமா. இப்போ வந்து இந்த தேர்தலில் விஜயகாந்த் சாருடைய மகன் விஜய் பிரபாகர், அவருக்கு எதிராக வந்து விருதுநகர்ல பாஜக சார்பா ராதிகா மேடம், சரத்குமார் அவர்களுடைய கட்சி சார்பா ராதிகா மேடம் வந்து பாஜகவில் போட்டிக்கிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் ஒரே தொகுதியில, 2 நட்சத்திரங்கள் ஒரே விஜயகாந்தோட பையன் ஜெயிச்சிருவாரு. ராதிகா ஏன்னா வந்து விஜயகாந்த் இறந்து 1 வருஷம் கூட ஆகல, அந்த ஆதரவு அந்த இதுலயே அவங்க ஓட்டு நிறைய போட்டுருவாங்க. அனுதாப ஓட்டுகள்ல வெற்றி பெறுவார். விஜயகாந்த் ஆக்சுவலா பிறந்தது விருதுநகர் தான். ஆ. ஆமா, விஜயகாந்த் தான் ஜெயிச்சிருவாரு. ராதிகா அவர்கள் ஒரு நட்சத்திர வேட்பாளர்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் சீரியல் நடிகர் வரை இப்ப நீங்க மாறிட்டீங்க, அவங்க சீரியல்ல இருந்து நடிச்சு வராங்க. யார் சீரியல்ல? நீங்களும் சீரியல் நடிகர நடிச்சிட்டு இருக்கீங்களே இப்போ 3 சீரியல்ல. ஆமா. அதுல இருந்து சீரியல்ல வந்து அவங்க சீரியல்ல நடிச்சிருக்காங்களா ராதிகா மேடமும்? விஜயகாந்த் பையனுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் அந்த கட்சியை கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சிட்டாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட விருப்பம் தான், அது என்ன பண்றது. பாஜக தான் இன்னைக்கு பெரும் புள்ளிகள்லாம் இருக்காங்க. ஆர்கே சுரேஷ் நிறைய பேர் அதில் சேர்ந்துட்டாங்க. ஆர்த்தி கணேஷ் கூட இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்காங்க. ஆர்கே சுரேஷ் முன்னாடியில இருந்து பாஜக தான் இருக்காரு. இல்ல, ஆர்த்தி கணேஷ். ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, நடிகர் தனுஷ் வந்து வடிவேல் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து திட்டி வெளியேற்றி விட்டாரு, அது உண்மையா? அது எந்த படம்? படிக்காதவன் படத்துல என்ன நடந்தது உண்மையா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? அந்த கேரக்டர் சிராஜ் சார் சொல்லி இவர் தான் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சாரு. அது தனுஷ் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுவோன்னா அவர் வடிவேல் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். அதாவது வடிவேல் அவங்க அப்பா படத்தில் அறிமுகமாகி வந்து வளர்ந்து வந்திருக்காரு.
தனுஷ் ஒரு சின்ன நடிகர், அப்போதைக்கு வளர்ந்து வர நடிகர். அவர் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஐடியா கொடுக்கலாம், அது வந்து தப்பு தானே. அதான் விவேக் நடித்தார் அந்த கேரக்டர். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வெளியே போன சொல்லிட்டாரா வடிவேல தனுஷ்? அவர் வெளியே போக சொல்லல, இவர் சொல்லாமலாம் ஃப்ளைட் ஏறி வந்துட்டார். வடிவேலே வந்துட்டாரா? வெளில சொல்லாமலாம் ஃப்ளைட் ஏறி வந்துட்டார். ஃப்ளைட் ஏறி வந்துட்டாரு. அந்த மரியாதை ரொம்ப முக்கியம்னு நினைச்சிருப்பார்ல. ஆமாம், சின்ன பையன் தானே அவன், அந்த வருஷத்துக்கு சின்ன பையன் தானே அவன். இன்னைக்கான தனுஷ் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நல்ல வளர்ச்சி, அபார வளர்ச்சி. அவர் செலக்ட் பண்ணுற கதை இதெல்லாம் அவர் எங்கேயோ ஊந்தி போய் விட்டுருச்சு. இப்போ பழைய நடிகர்கள் 80s நடிகர்கள் பார்ப்போம். மோகன் சார் இப்போ நடிக்க வந்துட்டாரு, மைக் மோகன். ராமராஜன் சார் நடிக்கிறாரு. இப்போ பழைய நடிகர்கள்லாம் திருப்பி நடிக்க வந்துட்டாங்க. ஹீரோவுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல விஷயம், நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த தொழில் இருக்கவங்க கரெக்டாக வந்து ஒரு சீசன் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு கடவுள் லைவ் தருவார். அப்படி மோகன் சார், இப்போ இவர் அதெல்லாம் வந்திருக்காங்க. மோகன் சார்னாலே நமக்கு வந்து இந்த பாடல்கள், இளையராஜா சார் போட்ட பாடல்கள், எஸ்பிபி சார் போட்ட பாடல்கள்லாம் நினைவுக்கு வரும். அவருடைய பாடல்கள் மறக்க முடியாது, இன்ன வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கு. இப்போ எப்படி பாக்குறீங்க? இப்பயும் அப்படிதான். இளையராஜா இப்போ வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமா இருக்குமா, இல்ல மோகன் சார் எப்படி நடிச்சிருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு? நல்லா நடிச்சிருப்பாரு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து டப்பிங் அவரே பேசியிருப்பாரு. அப்பெல்லாம் வந்து டப்பிங் வந்து எஸ்.எம். சுரேந்திரன் ஒருத்தர் கொடுத்தாரு. இப்போ டப்பிங் அவரே பேசியிருப்பாரு. இவர் ராமராஜன் சாரை குறித்து சொல்லுங்க. நல்ல மனிதர், நல்ல நடிகர். 500 நாள் ஓடல ஒரே படம் கரகாட்டக்காரன், எந்த நடிகரும் ஓடல. திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் கேட்டாங்க, நடிக்கல. ஹீரோவாக நடிப்பினார், கரெக்டாக ஹீரோவாக அதிகமாகிட்டார். இப்போ உங்களுடைய காலில் வந்து அடிபட்டு இந்த கால் கட்டவரல்கள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்களே சார், இப்போ எப்படி இருக்கு? நடக்க முடியுதா? நடக்க முடியுது, நல்லா நடக்க முடியுது. நல்லா நடக்க முடியும். வண்டிலாம் ஓட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன். அரசு தரப்புல ஏதாவது உதவிகள்லாம் செய்யறேன்னு மா சுப்பிரமணியம் சார், அவர் தான் வந்து சேகர் பாபு, இவங்க தான் வந்து ஓமந்தூர் சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணி எனக்கு ஒரு 6 மாதம் அங்கேயே தங்கியிருந்தேன். அந்த காலில் கட்டுன்றது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு 2 நாளைக்கு ஒருக்க போடணும். 2 நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான செலவுகள்லாம் தனியார் ஆஸ்பத்திரியில் பண்றீங்களா? நம்ம தனியார் ஆஸ்பத்திரியில் பண்ணிடுறேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஓமந்தூரில் போய் காமிச்சு, அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கு காமிச்சு வந்துடுவேன். காமிச்சிட்டு மட்டும் வருவீங்களா? அங்கேயும் போடுவாங்க, அங்கேயும் போடுவாங்க. தோல்லாம் கட் பண்ணிட்டு அது செட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க மருந்து கொடுப்பாங்க, அதை போட்டுக்குவோம். அது மாத்திரை கொடுப்போம். இப்போ அரசு மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் 2 பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது செலவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நமக்கு அந்த மருந்து செலவுகள் இதெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு இப்போ லைஃப்ல? அதெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளாக் பாண்டி, இந்த கேமராமேன் ரவிவர்மன், சொன்னோம்னா உடனே போட்டுவிடுவாங்க. பாலா சொன்னோன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. மருந்து செலவுக்கு உடனே எல்லாம் உடனே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு இப்போ ஏதாவது முக்கியமான ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா? அது ஏதாவது நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்களா நடிகர்? இல்லை இல்லை, எனக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, அவங்களே ஹெல்ப்பு செய்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுவே பண்ணுறாங்க. ஆனால் பெரிய நடிகர்கள் யாரும் உங்களுக்கு உதவி அது செய்யல. ஆமாம் ஆமாம், அது நம்ம கேட்கக்கூடாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சார் நீங்கள் அந்த இப்போ மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தீங்களே படங்களில், ஆரம்ப கட்ட திரையுலக வாழ்க்கையில் மேனேஜராக இருந்ததுக்கும் அப்போ இருந்த வாழ்க்கைக்கும், அதுக்கப்புறம் நடிகராக மாறினதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? மேனேஜர் ஆகும்போது ரெஸ்ட்டே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு போட்டோம், காலைல 3 மணிக்கு போய் எழுந்திரிச்சு எல்லாரும் எழுப்பணும். நடிகரானா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது, ஃப்ரீடமாக இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நடிகராக தான் உங்களுக்கு வாழ்க்கையில்? ஆமாம், நல்லா இருக்குது. நான் ஆரம்பம் நடிக்க தான் வந்தேன். சரி, வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி மேனேஜர் ஆனேன். அப்புறம் வந்து ஒர்க் பண்ண படம் நடிச்சு அப்படி காமெடியன் ஆகிட்டேன். காமெடியனாக இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம் ஆமாம். தொடர்ந்து உங்களுக்கு பெரிய படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா எது மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வேணுன்றது விரும்பல? ஆனந்த மாதிரி படத்துக்காக கேரக்டர் தான் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனந்தம் மாதிரி. சார், எங்களுக்காக நேயர்களுக்காக அந்த மாயி படத்தில் அந்த பேசுனீங்க, அந்த டைலாக் பேசுங்க. அம்மா மாயன்னு வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்களாக வந்திருக்காக, வாம்மா மின்னல். வெரி குட் சார், தேங்க்யூ. இந்த சைக்கிள் சூசே அந்த டைலாக் பேச முடியுமா? கோவில் படத்துல பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன் பேரு சூச, நான் திங்கிற தோசை, உனக்கு வைக்க போறேன்டா பூச. சிம்பு சாரை பத்தி கேட்கணும்னு நான் ஒரு இருக்கு சார். கோவில் படத்துல நடிச்சிருந்தீங்களே? நான் கோவில் படத்துல அவர் காம்பினேஷன் நடிக்கல. ஆனா வடிவேல ஒரு அந்த 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 ஒரு காட்சியில வருவீங்க. அப்போ சிம்பு சாரை பார்த்துட்டு இருந்தீங்களா? அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அவன் சின்சியரான பையன் தான், பாட்டுக்கான வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். டி ராஜேந்திரன் சாரை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் டி ராஜேந்திரன் படத்தில் நடிச்சிருக்கேன். நல்ல மனிதர்,
அவர் இதில் பேப்பர் பண்ணலாம் கிடையாது. அவர் என்ன டைலாக் சொல்கிறாரோ உடனே உள்வாங்கி பேசணும். எல்லா தொழிலும் தெரியும் அவருக்கு. ஒரு அற்புதமான கலைஞன். இயக்குனர்கள்ல நீங்க பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த இயக்குனர் படத்துல நம்ம நடிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப அப்படி வருத்தப்பட்ட யாரையும் ஒதுக்க முடியாது. யாருமே கிடையாது. எல்லா பேரும் நடிக்கணும். ஆனா உங்களுக்கு இந்த இயக்குனர் படத்துல நம்ம நடிச்சா ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல. மணிரத்னம் படத்தில் நடிக்கணும். மணிரத்னம் அவருடைய படத்துல நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை. ஆனா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, இந்த திரைப்படங்களை நடிச்சது, இந்த படத்துல நடிச்சிருக்கவே வேணாம் அப்படின்னு ஏதாவது எண்ணங்கள் அப்படிலாம் எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை இல்லை. நம்ம வந்தது அதுக்கு தானே, கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதை பயன்படுத்தி நடிச்சுக்கணும். அதை பயன்படுத்தி நடிச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து நன்றி சார். ரொம்ப நன்றி. கேடகம் சினிமா பார்வை நேயர்களுக்கு நான் இந்த ஊடகத்துக்கு முதலாக வந்து பேட்டி கொடுத்துருக்குறேன். அடிக்கடி வருவேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. மறக்காமல் இந்த சேனலை கண்டிப்பாக பார்க்கணும்.